ஹாய். அக்டோபர் 16 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஸோ ஸ்டடி படியில் வந்து என்சிஆர்டிஸ் கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. 6th to 12th ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பாலிட்டி அதை வந்து லைன் பை லைன் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் புக் ஸ்பெக்ட்ரம், லக்ஷ்மிகாந்த், அப்புறம் ரமேஷிங் இது எல்லாமே வந்து எடுத்து கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ டாபிக்ஸ் கவர். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் தான் இன்றைக்கி நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தேன், எடுத்த டாப்பிக்லேருந்து தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து போத் 1 and 2. ஸோ நம்மளுக்கு முக்கியமாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த அபோவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஸோ இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் தான் இதோட ஸ்கீமோட எய்ம். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் டெவலப் பண்ணணும், அப்புறம் 4G கனெக்டிவிட்டி எல்லா வில்லேஜஸ்க்கும் கொடுக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட எய்ம் அப்படின்னு படிச்சோம். ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 and 2. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். டிபி டெத்ஸ் அப் இன் பேண்டமிக் WHO. டிபினா டியூபர்குலோசிஸ். ஸோ டியூபர்குலோசிஸ்னால நிறைய பர்சன்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. எந்த டைம்லனா இந்த கோவிட் டைமில் நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்கன்னா WHO வந்து சொல்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து கோவிடில் லாக்டவுன் போட்டாங்கல்ல, கோவிட் பேண்டமிக் அப்போ லாக்டவுன்ஸ்லாம் இருந்துச்சுல. ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்போ ஹெல்த் கேருக்குலாம் நம்மளால் போக முடியல. ஸோ அந்த மாதிரி விஷயத்தினால தான் டிவி வந்து பேஷண்ட்ஸ் எல்லாமே இறந்து போயிட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், டியூபர்குலோசிஸ் இருக்கவங்க ரெகுலர் ட்ரீட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போனா தான் அவங்களுக்கு சரியாகும். ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. டிபி இஸ் காஸ். இப்போ இந்த டிபி எதனால் காஸ் ஆகுது, எதனால் வந்து வருது அப்படின்னா, இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இந்த பாக்டீரியா வந்து நம்மளோட லங்ஸ்குள்ளே போயிடும். அதனால தான் இந்த டிபிங்கிறது வருது. இது வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ், இது ரொம்ப முக்கியம். சம் ஆஃப் மைக்கோபாக்டீரியா காஸ். இந்த மாதிரி மைக்கோபாக்டீரியாஸ் வந்து இந்த டியூபர்குலோசிஸ், லெப்ரசி, ஸோ இந்த மாதிரி ஹியூமன்ஸில் வந்து நிறைய டிசீஸை வந்து காஸ் பண்ணும். அனிமல்ஸ்லையும் இந்த மாதிரி இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஹியூமனில் பார்க்கும்போது டிபி மோஸ்ட்லி எதை அஃபெக்ட் பண்ணுன்னா லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். அதான் வந்து பல்மனரி அப்படின்னாலே லங்ஸை தான் அது வந்து குறிக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பல்மனரி டிபின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் ஆர்கன்ஸையும் இது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி அப்படின்னு அதை சொல்லுவாங்க. டிபி வந்து இஸ் அ வெரி ஏன்ஷியன்ட் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது வந்து பல காலமாகவே இந்த டிசீஸ் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. ஹேஸ் பீன் டாக்குமெண்டட். எங்கே வந்து இதை டாக்குமெண்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தாங்க அப்படின்னா, எஜிப்தில் வந்து 3000 BC அந்த டைம்லேயே வந்து இது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ட்ரீட்டபிள் தான். ட்ரீட்டபிள்னால் கண்டிப்பாக குணப்படுத்தக்கூடியது தான், க்யூரபிள் டிசீஸ் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் இது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தோன்னா, டிபி ஸ்ப்ரெட். இப்போ வந்து நான் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட பேசும்போது, ஸோ நம்ம தும்னாலோ இல்லை வந்து அந்த காஃபு, இருமுறது, தும்முறது, ஸ்பிட் அப்படின்றது, எச்சி துப்புறது, ப்ரொப்பல்னால் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து வெளியில் விடுறது, அதை தான் ப்ரொப்பல்னு சொல்லுவாங்க. டிபி ஜெர்ம்ஸ். அப்போ என்கிட்ட இருக்க டிபி ஜெர்ம்ஸ் அப்படின்னா ஜெர்ம்ஸ்னால் வந்து கிருமி. ஸோ அதை வந்து இப்போ நான் ஏரில் விடும்போது இன்னொருத்தவங்க எனக்கு எதிர்ப்பு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ டேரெக்டாகவே இந்த மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, காமன் சிம்டம்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லங் டிபி ஆர் காஃப். ஸோ அதான் தும்மல், இருமல் இது எல்லாமே வரும். ஸோ காஃப்னா இருமல் வித் ஸ்பியூட்டம் அண்ட் பிளட்டட். சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்பியூட்டமோட வரும், பிளட்டு கூட வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் அப்படிங்கும்போது, செஸ்ட் பெயின் வந்து செஸ்ட் வந்து வலிக்கும், அப்புறம் வீக்னஸ் ஆயிரும், வெயிட்லாம் லாஸ் ஆயிரும், ஃபீவர் காய்ச்சல் வரும், அப்புறம் நைட் ஸ்வெட்னா நைட்டில் வந்து ரொம்ப வேக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணுமானா நோ, நீங்கள் மெமரைஸ் பண்ண தேவையில்ல. நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு அப்படியே நெஞ்சடிக்கிற அளவுக்கு கோல்டு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த இதை நினச்சிக்கோங்க. அப்போ இந்த சிம்டம்ஸ்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். சில சிம்டம்ஸ் இருக்கும், ஃபீவர் இருக்கும், நைட் ஸ்வெட் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மெமரைஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். So the Ministry of Health and Family Welfare released the India Tuberculosis TB report 2021 on World TB Day 24th March. ஸோ இந்த மினிஸ்ட்ரி தான் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த நாள்லனா இந்த வேர்ல்டு டிபி டேலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து 24th March அதுதான் சொல்கிறாங்க. ஸோ எப்பயுமே வந்து என்னென்னா ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு தீம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷத்துக்கு 2021க்கான தீம் என்ன அப்படின்னா, த கிளாக் இஸ் டிக்கிங் அப்படின்றது தான். இப்போ வந்து இந்த மாதிரி டே வச்சுருக்காங்களே, அதோட எய்ம் என்ன, ஏன் இந்த மாதிரி டே நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, டு ரைஸ் பப்ளிக் அவேர்னஸ். ஸோ அந்த டியூபர்குலோசிஸை பற்றி அவேர்னஸ், விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல்
ஸோ அந்த டியூபர்குலோசிஸை வந்து நம்ம ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்து அதை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்து ரெடியூஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து டேவை வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் பற்றி பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாகவே டேப்லெட் போட்டு மருந்து எடுத்துக்கிறது மூலமாகவே இதை நம்மளால் ட்ரீட் பண்ணிட முடியும். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ரெகுலராக கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக க்யூர் பண்ணிடலாம். அதுலேயே ஸ்டேஜஸ் இருக்குது, இயர்லியர் அந்த மாதிரி லேட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இயர்லியராக போயிட்டோன்னா ரொம்ப சீக்கிரமே நம்மளுக்கு க்யூர் ஆயிரும். ஸோ நம்ம லேட்டில் போகும்போது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், டிஃபிகல்ட் ஸ்டேஜஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்போது isoniazid INH in combination with 3 other drugs, rifampin, pyrazinamide and ethambutol. ஸோ இதெல்லாம் தான் அந்த ட்ரக்ஸோட நேம். ஸோ இதை நீங்கள் வந்து மெமரைஸ்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து எலிமினேஷன் மெத்தடில் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸில் இது யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த நேம்ஸ் எல்லாமே அடிக்கடி நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இந்தியா என்ன இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நிக்ஷே எக்கோசிஸ்டம் அப்படின்னு ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, இது ஒரு நேஷ்னல் டிபி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதில் வந்து ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரோட இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் இருக்கும். அந்த ஒரு பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ், அது எப்படி ட்ரீட்மெண்ட் எப்படி போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கு, அதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக இது கொண்டு வந்தது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நிக்ஷே போஷான் யோஜனா NPY, இது வந்து இன்னொன்று. இது ஸ்கீம் என்னத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஈஸியாக அதில் வந்து டீகோட் பண்ணலாம். இந்த போஷான் அப்படின்ற வார்த்தை வந்தாலே நியூட்ரிஷனோட ரிலேட் ஆகிருக்கும், நீங்கள் நிறைய இதில் பார்க்கலாம். ஸோ இந்த போஷானோட நியூட்ரிஷன் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ போஷாக்கு வேணும்னு சொல்கிறோம், அந்த மாதிரி தான். ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன், இந்த டிபி பேஷண்ட்ஸ்க்கு நியூட்ரிஷன் அவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஒரு பணமோ கொடுக்கறது தான் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் தரதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வே ஃபார்வர்ட் அப்படின்னு பார்க்கும்போது, டு இம்ப்ரூவ் த இயர்லி அண்ட் அக்யூரேட் டயக்னோசிஸ் ஃபாலோட் பை த ப்ராம்ப்ட் அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட் விச் இஸ் வைட்டல் ஃபார் எண்டிங் டிபி. ஸோ இந்த டியூபர்குலோசிஸை வந்து எண்ட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, கரெக்டாக போயிட்டு அக்யூரேட்டாக டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்தோம் அப்படின்னா, இயர்லி ஸ்டேஜில் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக அதை எண்ட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து there is a need for expanding both the laboratory network as well as diagnostic facility to cover the entire country under the National TB Elimination Program. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா, லெபார்டரி நெட்வொர்க்ஸ் தேவை. ஸோ அங்கே தானே போய் நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றத டயக்னோஸ் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால லெபார்டரி நெட்வொர்க் வந்து நிறைய தேவைப்படுது. ஸோ அதையே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எதுக்கு கீழே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நேஷ்னல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் கீழே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ப்ரைவேட் செக்டார்ஸுமே இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். வெறும் கவர்மெண்ட் மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமா அப்படிலாம் இல்லை. ப்ரைவேட் செக்டார்ஸும் ஏதோ ஒரு ஃபினான்ஷியலாவோ ஏதோ ஒரு விஷயமா அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குவாலிட்டி கேர் வந்து கிடைக்கும். அது ஒரு விஷயம். தேர் இஸ் எ நீட் டு ஃபைட் தட் ஸ்டிக்மா சரௌண்டிங் இட் ஸோ தட் எவ்ரி டிபி பேஷண்ட் கேன் சீக் கேர் வித் டிக்னிட்டி அண்ட் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன்னா ஒருத்தவங்களை வந்து பாகுபாடு காட்டி அவங்கள வந்து தள்ளி அவங்களோட ஒட்டாமல் அப்படிலாம் இருப்பாங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் காட்டாமல், ஸோ கண்டிப்பாக வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள வந்து ட்ரீட் பண்ண வேண்டியது கடமை அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, முதுமலை டைகர் வந்து கேப்சர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 22 நாள் கிட்டத்தட்ட வந்து அந்த டைகர் வந்து கேப்சரே பண்ண முடியலை. ஸோ எல்லோரும் வந்து அதை தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அது வந்து என்ன போயிடுச்சு அப்படின்னா, அது வந்து T23 அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் போட்டாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் படி இந்த டைகரை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. இது வந்து முதுமலை டைகர் ரிசர்வ், அங்கே வந்து ஒரு 4 பேரை வந்து அதை சுற்றி இருக்க 4 பேரை வந்து சாகடிச்சிருச்சு. Efforts to capture the animal has been unfruitful and after local protests. ஸோ இதை வந்து ஹண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. யார்? சீஃப் வைல்டு லைஃப் வார்டன் அப்படின்றவர் தான் வந்து, இந்த வைல்ட் லைஃப் வார்டன் அப்படிங்கிறவர் தான் வந்து ஆர்டர் கொடுக்குறாரு. டைகர் T23 வந்து ஹண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாரு. ஸோ அக்கார்டிங் டு த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, இந்த ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கொஸ்டின்ஸ் இது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹண்டிங்கிற வார்த்தைக்கு என்னென்ன மீனிங் இருக்குது? கேப்சரிங்னா அதை வந்து கேப்சர் பண்ணுறது, கைப்பற்றுறது. ட்ராப்பிங், அதே தான் வந்து வலை போட்டு பிடிப்பாங்களா, அதான். ட்ரான்ஸ்குலூசிங்னா வந்து மயக்க மருந்து கொடுக்குறது. ரீஸ்ட்ரைனிங் அண்ட் கில்லிங், ஸோ சாகரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹண்டிங்கான மீனிங் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கில்லிங் அப்படிங்கும்போது, சரி அனிமலை கில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ஸோ அது வந்து லா இருக்காங்க.
ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே போயிட்டு அதை கில் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல கேப்சரிங், ட்ராப்பிங் அதெல்லாமே பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் இந்த கில்லிங்கிற ஆப்ஷன்ஸே எடுப்பாங்க. ஸோ இந்த ஆக்டில் அண்டர் செக்ஷன் 11(1)A என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் ஆஃப் த ஸ்டேட்டுக்கு தான் இந்த ஹண்டிங் கொடுக்குற ஆர்டர், அந்த ஹண்ட் பண்ணுங்கன்னு அந்த ஆர்டர் தராங்கல்ல, ஸோ கட்டளையிடுறது. ஸோ அதுக்கான பவர் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனுக்கு தான் இருக்குது. இந்த விஷயத்தை வந்து எதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஹண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான விஷயம் வந்து ஷெடியூல்டு 1 வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹவவர் இப்போ வந்து என்னென்னா ஷெடியூல்டு 1 வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ வந்து ஹண்ட் பண்ணலாம்ல அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதுக்கு முக்கியமான ஒருத்தர் இப்போ வந்து சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அதை ஹண்ட் பண்ண முடியும். இவர் பெர்மிஷன் கொடுக்காம ஷெடியூலில் இருக்கிறாங்க போய் ஹண்ட் பண்ணுறோன்னா முடியாது அப்படின்றத அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு இங்கே மேஜர் பவர் இருக்குது. ஸோ ஹண்டிங் ஆஃப் அன் அனிமல் ஸ்பெசிஃபைட் இன் ஷெடியூல்டு 1 இஸ் ஆர்டர் ஒன்லி இஃப். ஸோ இந்த இது சொன்னோம்ல, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஷெடியூல்டு 1 ஹண்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு அனிமல் வந்து ஒரு ஹியூமன் லைஃபுக்கு வந்து மனிதனுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு ஹண்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அனிமல் வந்து அதுக்கு வந்து டிசபிள்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவோ, இல்லை வந்து ஏதோ ஒரு டிசீஸ் வந்துடுச்சு, அதை கேப்சரே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து ஹண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேஜர் காசஸ் இது வந்து ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் மேஜர் காசஸ் ஆஃப் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட். இப்போ எல்லாமே நிறைய இது வந்து இது ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வந்து நடக்குது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணமாக என்னென்னா என்க்ரோச்மெண்ட். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காட்டிலலாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரிலாம் வந்து அதை அழிச்சிட்டு இண்டஸ்ட்ரீஸ் கட்டுறதாகட்டும், ஸோ நம்ம வந்து அங்கே போயிட்டு குடியிருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறனால தான் அது இருக்க இடம் இல்லாமல் நம்ம இடத்துக்கெலாம் வருது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி 2 பேருக்கும் வந்து ஒரு கன்ஃப்ளிக்ட் மோதல் தான் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னென்னா அன்சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். ஸோ அப்படிங்கும்போது இப்போ வந்து போயிட்டு ஹைவேஸ் இப்போ நம்ம வந்து நிறைய டைம் வந்து நம்ம போகிறோம்ல, ஸோ போகும்போதே நம்மளுக்கு வந்து இந்த ஹைவேஸ்லலாம் வந்து வரும் நிறைய வந்து யானையெல்லாம் போகும் கூட்டம் கூட்டமாக. ஸோ அது ஏன் ரீசன்னா அதுக்கு இடம் இல்லாமல் நம்ம வழியில் வருது, நம்மளும் போயிட்டு அவங்க இருக்க இடத்துல போயிட்டு போடுறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா ஃபெயிலியர் ஆஃப் கவர்மெண்ட் மெஷர்ஸ். ஸோ கவர்மெண்ட்ஸும் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறதா இருக்குது, அது ஃபெயிலியர் ஆகிறது ஒன் ஆஃப் த ரீசன் தான். அடுத்தது லொக்கேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அவுட் சைடு ப்ரொடெக்டட் ஏரியா. இப்போ வந்து வைல்டு லைஃப் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 29% ஆஃப் த வந்து புலி எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ரொடெக்டட் ஏரியாவுக்கு வெளியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடெக்டட் ஏரியானா பாதுகாப்பான ஏரியா. ஸோ அந்த பாதுகாப்பான ஏரியாவில் வெளியே போகுது இருக்குது அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வைல்ட் லைஃப் எக்ஸ்பெக்ட் என்ன வந்து கிளைம் பண்ணுறாங்கன்னா டெரிட்டோரியல் அனிமல்ஸ், இந்த நிலத்தில் வாழ்றதுல அந்த அனிமல்ஸ் எல்லாமே டு நாட் ஹேவ் எனஃப் ஸ்பேஸ், போதுமான இடம் இல்லை, அதுக்கு அந்த ரிசர்வ்ஸ்குள்ளே போதுமான இடம் இல்லை. தேர் prey do not have enough fodder to. ஸோ அப்போ அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் இப்போ தண்ணி இல்லை, சாப்பிட இது இல்லை அப்படின்னா ஒவ்வொரு இடம் விட்டு போகிறது தான் செய்யும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அர்பனைசேஷனை நகரமயமாதல் அதை சொல்கிறது. ஸோ டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் அப்படின்னா அந்த சொன்ன ரோட்ஸு இந்த மாதிரிலாம் கட்டுறோம். ஸோ இன்க்ரீஸிங் ஹியூமன் பாப்புலேஷன் அது ஒன் ஆஃப் த மேஜர் தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஹியூமன் பாப்புலேஷன் அதிகமாக நம்மளும் போயிட்டு நிறைய வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருக்கும் மோதல் வருது. யாருக்கு? ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இதனால் என்ன இம்பேக்ட் ஆகுது, என்ன தாக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா இம்பேக்ட் ஆன் வைல்ட் லைஃப் அண்ட் ஈக்கோசிஸ்டம். எப்பயுமே வந்து எல்லா ஸ்பீஷீஸுமே இருக்கணும், அதுக்குள்ளே கன்ஃப்ளிக்ட் வரக்கூடாது. இஃப் சப்போஸ் அந்த மாதிரி கன்ஃப்ளிக்ட் வந்துச்சுன்னா அங்கே வந்து எக்காலஜிக்கல் பேலன்ஸ் வந்து இருக்காது. ஸோ கரெக்டாக இருந்தால் தான் நம்ம யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, வைல்ட் லைஃப்க்கும் ஈக்கோசிஸ்டத்துக்கும் கண்டிப்பாக வந்து பாதிப்பு இருக்கும். இப்போ என்னையே வந்து இப்போ வந்து யானை வந்து துரத்துது அப்படின்னா நான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இப்போ யானையை கொல்லிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ அந்த இடத்துல ஒரு வைல்ட் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகுது இல்லை. ஸோ அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. இம்பேக்ட் ஆன் லோக்கல் கம்யூனிட்டிஸ். இப்போ லோக்கல் கம்யூனிட்டிஸ்னால் இந்த லோக்கலாக இருப்பாங்களா அந்த இடத்துல, ஸோ வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கிற இடத்துல லோக்கல் கம்யூனிட்டிஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த நம்ம கும்கியில் கூட பார்த்துருப்போம், அந்த வயல்லலாம் வந்து யானை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதாவது அந்த லிவ் ஸ்டாக், க்ராப்ஸ், அதர் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அப்போ லோக்கல் கம்யூனிட்டிஸ் அங்கே இருக்க மக்களையுமே அது இம்பேக்ட் பண்ணுது, அதை தான் சொல்கிறாங்க. சரி, கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க இந்த மேன் டைகர் கான்ஃப்ளிக்ட்டுக்கு அப்படின்னா சோனிட்பூர் மாடல் அப்படின்னு ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ WWF அப்படின்றது வந்து இந்தியா had developed the
ஸோ WWFனா வேர்ல்டு வைடு ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா டெவலப் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா சோனிட்பூர் மாடல் எப்போனா 2003லேருந்து 2004 இந்த டைமில் வந்து பண்ணியிருக்காங்க. பை விச் கம்யூனிட்டி மெம்பர் வந்து அங்கே இருக்க கம்யூனிட்டி மெம்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு கனெக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. இஃப் சப்போஸ் வந்து உங்கள் நிலத்துக்கு வந்துடுச்சு அந்த மாதிரினா எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் வந்து சோனிட்பூர் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் அப்போ என்ன அப்படின்னா மூவிங் ஃப்ரம் கன்ஃப்ளிக்ட் டு கோ எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அப்போ என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா HWC அப்படின்னா ஹியூமன் வைல்ட் லைஃப் கன்ஃப்ளிக்ட், ஓகேங்களா. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா பீப்புளுக்காகட்டும் வைல்ட் லைஃப்க்கும் சேஃப்டி கொடுக்கணும் அப்படின்னு. என்ஹான்ஸ்னால் இன்க்ரீஸ் சொன்னேன்ல, ஸோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஹோலிஸ்டிக் ப்ராக்டிஸ், இன்டகிரேட்டட் அண்ட் ஹோலிஸ்டிக் ப்ராக்டிஸ் அப்படின்னா என்னென்னா ஸோ அதை தான் முன்னாடி சொன்னது தான் ஸ்பீஷஸ் எல்லாமே சர்வைவ் ஆகணும். அந்தந்த ஏரியாஸில் சில ஸ்பீஷஸ் இருக்கும். ஸோ சிலது வந்து டிக்ளைன்ட் ஆயிரும். டிக்ளைன்னா ஒன்று நம்பர்ஸில் குறையும், இல்லைனா வந்து அழிஞ்சு போகும். ஸோ அதனால் எல்லா அனிமல்ஸும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் இக்காலஜி பேலன்ஸ் இருக்கும். ஸோ பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கும்போது த ஃபுல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் லோக்கல் கம்யூனிட்டி, அங்கே இருக்க லோக்கல் கம்யூனிட்டி பீப்புள் இருப்பாங்களா அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒத்துழைக்கணும். அவங்க பாட்டு அது இருக்க இடத்துக்கு இவங்க போனால் கண்டிப்பாக இவங்களுக்கு ஆபத்து வரும். ஸோ நம்ம அதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைச்சு போனால் மட்டும்தான் இந்த 2 கன்ஃப்ளிக்ட் வந்து இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மைண்ட் மேப் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது தான். ஸோ இப்போ சொன்னதை ஈஸியாக இதில் கொடுத்துருக்காங்க. இம்பேக்ட் ஆஃப் ஹியூமன் அனிமல் கன்ஃப்ளிக்ட், ஸோ ஹியூமன் லைஃப் லாஸ் ஆகும், வைல்ட் லைஃப்க்கு இன்ஜூரி வரும், ஸோ லோக்கல் கம்யூனிட்டி வந்து இம்பேக்ட் அவங்களுக்கு வந்து தாக்கம் ஏற்படும். ஸோ அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டாக் டிப்ரெடேஷன்ஸ் இம்பேக்ட், எக்கோசிஸ்டம் அண்ட் பயோடைவர்சிட்டி அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2021 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்தியா வந்து 101st பிளேஸை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப கவலைப்படைய விஷயம். ஏன்னா 2020ல் 94th ரேங்க்கில் இருந்தோம், இப்போ வந்து 101st ரேங்க்குக்கு போயிட்டோம். ஸோ இது இப்போ நம்ம வந்து 116 கண்ட்ரீஸில் 101st பொசிஷனாக வந்திருக்கோம். ஸோ குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்றது ஒரு ஆனுவல் ரிப்போர்ட். அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தாட்டி ரிப்போர்ட் வரும். ஸோ ஜாயிண்ட்லி பப்ளிஷ்டு பை கன்சர்ன் வேர்ல்டு வைட் அண்ட் வேர்ல்ட் ஹங்கர் ஹில்ஃப். ஸோ இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ்ட் இன், இதை ஃபஸ்ட்டு எப்போ ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா 2006 ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்தது வந்து 15th எடிஷன். ஓகே, ஸோ ஒவ்வொரு அக்டோபர் மாதமும் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதோட எய்ம் எதுக்கு இதை பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா குளோபல்னால் வேர்ல்டு வைடாகவும், ரீஜனல்னால் ஒவ்வொரு ஏரியா, அந்த மாதிரி கண்ட்ரி வைஸ், ஸோ இந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்குறது மூலயமா என்னென்னா ஹங்கர்னால் பசின்னு அர்த்தம். ஸோ அதை மெஷர் பண்ணி ட்ராக் பண்ணுறது மூலமாக எவ்வளோ பேர் அதில் மாதிரி இருக்காங்க, பசியோட அந்த மாதிரி சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்கள்ல. ஸோ அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த இண்டெக்ஸை. எப்படி இதை கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா GHI ஸ்கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கேல்குலேட்டட் ஈச் இயருமே இதை கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 4 இண்டிகேட்டர்ஸ் வந்து பேசிஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஒன்று வந்து அண்டர் நரிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஷேர் ஆஃப் த அண்டர் நரிஷ்மெண்ட் அப்படின்னா சத்துணவு நரிஷ்மெண்ட்னா வந்து ரொம்ப சத்தான விஷயம், அதுக்கும் கீழே சத்தில்லாததை சாப்பிட்றாங்களா, அதை இன்சஃபிஷியன்ட் கெலோரிக். ஸோ கெலோரிஸ்லாம் இப்போ போதுமான அளவு இல்லாமல் இருக்கிறது தான் வந்து இன்டேக். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து அண்டர் நரிஷ்மெண்ட், அது ஒன்று. அடுத்ததுன்னா சைல்டு வேஸ்டிங் அப்படின்னா என்னென்னா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அண்டர் ஏஜ் ஆஃப் 5 வயசுக்கு கீழே ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அது சைல்டு வேஸ்டிங். ஸ்டண்டிங்னா ஹைட்டுக்கு ஏற்ற, ஸோ வயசுக்கு ஏற்ற வந்து ஹைட்டை மென்ஷன் பண்ணுறது ஸ்டண்டிங்ப்பா. வேஸ்டிங் அப்படின்னா வெயிட்டை வந்து மென்ஷன் பண்ணுறது, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ சைல்டு மார்ட்டாலிட்டி அப்படின்னா, ஸோ மார்ட்டாலிட்டினால இறப்பு தான், ஓகேங்களா. சைல்டு வந்து 5 வயசுக்கு கீழே எவ்வளோ இறந்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி 4ஐயுமே கேல்குலேட் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. அது வந்து இந்த கொடுத்துருக்காங்களா லோ, மாடரேட், சீரியஸ், அலார்மிங், எக்ஸ்ட்ரீம்லி அலார்மிங். ஸோ இதில் இந்தியா வந்து 27.5 வந்து % இருக்குது. ஸோ அதில் பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து சீரியஸில் இருக்கும். அந்த நம்பர் வந்து பர்சன்டேஜ் கிடையாது, அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா GHI ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கோர் எவ்வளோ 27.5. ஸோ அப்போ நம்ம சீரியஸ் கண்டிஷனில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கணும் அப்படின்றது அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அக்ரிமெண்ட் பிட்வீன் சைனா அண்ட் பூட்டான்.
ஸோ சைனாவும் பூட்டானும் இப்போ அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் பார்த்தா தெரிஞ்சும் இந்த டோக்லாம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிஸ்பியூட்ஸ்லாம் நடந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அந்த மாதிரி டிஸ்பியூட்ஸில் சரி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் என்னென்னா 3 ஸ்டெப் ரோட் மேப் டு ஹெல்ப் ஸ்பீக் அப் டாக்ஸ். ஸோ டாக்ஸை வந்து இன்னும் வந்து இது ஸ்பீடப் பண்ணணும், ஸ்பீக்குன்னு சொல்லிட்டு ஸ்பீடப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ த பூட்டானிஸ் ஃபாரின் மினிஸ்டர் சோர்சஸ் கால்டு த ரோட் மேப் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். இந்த ரோட் மேப் அவர் என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஃபாரின் மினிஸ்டர் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக 2 சைடுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த டிஸ்கஷனில் வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த பவுண்டரி டிஸ்பியூட் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட இது 1984 இந்த டிஸ்கஷன் போய்கிட்டு தான் இருக்குது. பாஸ்ட் 37 இயர்ஸில் 24 ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து இது மாதிரி பேசியிருக்காங்களாம். ஸோ அது மாதிரி 10 எக்ஸ்பர்ட் குரூப் மீட்டிங்கும் இந்த மாதிரி நடத்திருக்காங்க. ஃபைனலி இப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா ஹேஸ் இன்டர்வென். இப்போ நமக்கு என்ன இதில் வந்து பிரச்சனை அப்படின்னா, இப்போ நமக்கும் டிஸ்பியூட் இருந்துச்சு இந்த சைனா அந்த இடத்துல. ஸோ நமக்கு ஏன் இதில் வந்து டிஸ்பியூட் அப்படி நம்ம வந்து இதில் ஏன் இன்டர்வெண்ட் ஆகிறோம் அப்படின்னா, இது ஏன் அப்படின்னா சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா அருணாச்சல் பிரதேஷ் இருக்குல்ல, ஸோ அருணாச்சலில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கும் ஸோ இந்தியா இந்த சைடும் நடுவில் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது ரொம்ப ஸ்மால் லேண்டு தான். அந்த லேண்டுக்கு பேர் தான் சிக்கன் நெக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிக்கன் நெக்கை இப்போ கட் பண்ண அந்த இடத்துல டிஸ்பியூட் இருக்கும். இப்போ கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸோட கனெக்ஷனே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த த்ரெட்டன் அந்த அச்சுறுத்தல் இருக்கனால நம்ம வந்து அதிலலாம் வந்து இன்வால்வ் ஆகிறோம். ஸோ அந்த சிக்கன் நெக் அப்படின்னா நேரோ ஸ்ட்ரைப் ஆஃப் லேண்ட் கனெக்டிங் இந்தியன் மெயின்லேண்டையும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இது ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது வந்து டோக்லாம் கொடுத்துருக்காங்க லெஃப்டில். இது வந்து ஓல்டு டிஸ்பியூட், இங்கே வந்து முன்னாடி நடந்த டிஸ்பியூட். ஸோ இப்போ நடக்கிற டிஸ்பியூட் இங்கிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடம் தான். ஸோ இது வந்து ட்ரை ஜங்ஷன்னு சொல்லுவாங்க இந்த டோக்லாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிசர்ச் சென்டர் ஃபார் இந்தியன் ஆர்ட் செட்டப் இன் ஜூரிச் மியூசியம் ரியர்ட்பர்க். இது என்னென்னா ஸ்விட்சர்லாண்டில் ஜூரிச் அப்படிங்கிற இடத்துல ஸோ மியூசியம் ரியர்ட்பர்க் அப்படின்ற ஒரு மியூசியம் இருக்குது. அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஒரு ரிசர்ச் சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து இந்த மாதிரி ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்துகிறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்தியன் ஆர்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்துகிறாங்க. ஸோ இந்த GBF சென்டர் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா ஸ்காலர்ஸ், க்யூரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி வரைகிறவங்க இவங்க எல்லாருமே இந்த இந்தியன் பெயிண்டிங்கில் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்களா அவங்களுக்காக அது. ஸோ ரிசர்ச் ஃபெல்லோஸ் எல்லாமே வில் கெட் அ சான்ஸ் டு எங்கேஜ். இப்போ ரிசர்ச் ஃபெல்லோவாக யார் போகிறாங்களோ அங்கே அந்த ரிசர்ச் சென்டருக்கு போகிறாங்களோ அவங்க வந்து ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து இருக்குல்ல, ஸோ அவங்களோட யார் அப்படின்னா அந்த ஸ்விட்சர்லாண்டில் அங்கே இருக்காங்களே எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களோட இவங்க ஒர்க் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குது, சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இங்கே பாருங்கள். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க ஸ்காலர்ஸ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் ஸ்விட்சர்லாண்ட் அண்ட் யூரோப். அங்கே இருக்க அவங்களோட ஒர்க் பண்ணலாம். தேர் பேப்பரையுமே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, லெக்சர்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, கான்ஃபரன்ஸ்லலாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதை தான் சொல்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் scientific, artistic and curatorial exchange on Indian art. ஸோ இதை வந்து இன்டர்நேஷ்னலாக என்ஹான்ஸ் பண்ணணும் நம்மளோட இந்தியன் ஆர்ட் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அட்வான்ஸ் த மியூசியம் ஓன் கலெக்ஷன்ஸ். ஸோ அங்கே இருக்க மியூசியம் கலெக்ஷன்ஸை இன்னும் வந்து அட்வான்ஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ GBF சென்டர் ஹேஸ் நேம்ட் சோனிகா சோனி. ஸோ இந்த சோனிகா சோனி தான் முதல்ல போன ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ஃபெல்லோ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சோனிகா சோனி அப்படிங்கிறவங்க யாருன்னா ஒரு ஆர்டிஸ்ட். இவங்க வந்து ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு போய் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ஃபெல்லோவாக அங்கே வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸ்டபிள் பர்னிங் அப்படின்னா என்னன்னா மீனிங் வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரும்பெல்லாம் இப்போ வந்து பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதோட சக்கையெல்லாம் வந்து எரிய விடுவாங்க. ஸோ இது மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இது மாதிரி இன்சிடென்ட் எங்கே அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா. இதனால் நிறைய ஏர் பொல்யூஷன் ஆகும். ஸோ இட் இஸ் த காமன் ப்ராக்டிஸ் தான், ஃபார்மர்ஸ் எல்லாம் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது எப்போ பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு விஷயத்தை அறுவடை செஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று அறுவடை செய்கிறதுக்கு நடுவில் டைம் இருக்கும்ல, அந்த டைமில் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஒரு
எப்படி ஒரு ஆக்ட் மூலியமாக பேன் பண்ணியிருக்காங்க. ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981 கீழே இதை பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இதோட இப்போ பண்ணுறதுனால என்ன இம்பேக்ட் அப்படின்னா, ஸ்டபிள் பர்னிங் ரிசர்வ்ஸின் நிறைய ஹார்ம்ஃபுல் கேஸஸ் வந்து கண்டிப்பாக வந்து என்ன ஆகுது, ரிலீஸ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, அப்புறம் நைட்ரஜன் டை ஆக்சைடு அலாங் வித் பர்டிகுலேட் மேட்டர். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எமிஷன் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகுது, குளோபல் வார்மிங் ஆகும். ஸோ அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. ஒய் ஃபார்மர்ஸ், ஏன் வந்து ஃபார்மர்ஸ் வந்து இந்த ஸ்டபிள் பர்னிங் ஆஃப் பண்ணுறாங்க, சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தே டு நாட் ஹேவ் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அவங்களுக்கு எந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் இல்லாதனால இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார்மர்ஸ் எல்லாமே இல்லை எக்யூப்டாக இருக்காங்க டு டீல் வித் வேஸ்ட். வந்து எப்படி வந்து டீல் பண்ணணும் அப்படின்றத பற்றி அவங்களுக்கு தெரியல, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ சரி, நியூ டெக்னாலஜி வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது இருந்தாலும் அவங்களால அந்தளவுக்கு காசு அஃபோர்ட்னா அந்தளவுக்கு காசு கொடுத்து பண்ணுறதுக்கான முடியலை, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ வித் லெஸ் இன்கம், ஸோ அவங்களுக்கு இருக்கதே ரொம்ப காசு வந்து, ஏன்னா க்ராப் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஸோ அவங்களுக்கு இருக்கதே ஒரு கம்மியான இன்கம். ஸோ அதில் போயிட்டு இந்த மாதிரி சயின்டிஃபிக் வேஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த இதில் போயிட்டு பண்ணணும் அப்படின்னா அவங்க பண்ண முடியாது, ஏன்னா அவங்கள்ட்ட காசு இன்கமே வந்து கம்மி. அப்புறம் எப்படி அவங்க போயிட்டு அதில் செலவு பண்ணுவாங்க, அதை தான் சொல்கிறாங்க. சரி, இந்த ஸ்டபிள் பர்னிங் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள், அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் குவிக்லி கிளியர்ஸ் த ஃபீல்ட். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடும் ஃபீல்டை. ஸோ அது மட்டும் இல்லாமல் சீப்பஸ்ட்டு, கொஞ்சோண்டு இப்படி நெருப்பை பற்றி வச்சோன்னா எல்லாமே எரிச்சு போயிடும், அதை தான் சொல்லியிருக்காங்க. கில்ஸ் வீட்ஸு, ஸோ அந்த களையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து கில் பண்ணிடும். இன்க்ளூடிங் தோஸ் வீட்ஸ்னால் உங்களுக்கு தேவையில்லாத செடியை தான் வீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்க்ளூடிங் தோஸ் ரெசிஸ்டன்ட் டு ஹெர்பிசைட்ஸ். ஸோ இந்த கில் ஸ்லக்ஸ் அண்ட் அதர் பெஸ்ட். ஸோ சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் கொன்றும், அந்த நெருப்பு வந்து கொன்றும். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டபிள் பர்னிங். ஸோ இதனால் என்ன எஃபெக்ட் வரும் அப்படின்னா, கண்டிப்பாக பொல்யூஷன் ஆகும். சாயில் ஃபர்டிலிட்டி, கண்டிப்பாக அதோட சாயில் ஃபர்டிலிட்டி வந்து என்னவாகும், டெஃபினட்டாக வந்து ஸ்பாயில் ஆகும். ஹீட் பெனிட்ரேஷன், இப்போ வந்து எவ்வளோ ஹீட் அது நம்ம வந்து எரிய விட்டோம்னா ஹீட் எவ்வளோ கீழே போகும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த சாயிலில் இருக்க நார்மலாக மாய்ஸ்சர் கண்டென்ட், ஈரப்பதமே அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இருக்காமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க நல்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் செத்து போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஆல்டர்னேட்டிவ்ஸ், சரி ஸ்டபிள் பர்னிங்கை வந்து அவாய்ட் பண்ணணும்னா என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பேடி ஸ்ட்ரா பேஸ்டு பவர் பிளான்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரானா ஒன்றும் இல்லை, இந்த வைக்கோலை தான் சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்க பவர் பிளான்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். இன்கார்பரேஷன் ஆஃப் க்ராப் ரெசிடியூஸ் இன் த சாயில். இப்போ வந்து க்ராப் ரெசிடியூஸ், இந்த க்ராப் வேஸ்டேஜ்லாம் இருக்கும்ல, ஸோ அழுகி போயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக அது ஒரு ஆர்கானிக் மேட்டராக அது வந்து நல்லதாக தான் போகும். ஸோ அந்த மாதிரி செய்யலாம். ஸோ அப்போ சாயில் மாய்ஸ்சர்னா ஈரப்பதம், அதுவும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த சாயிலில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல, அதோட க்ரோத்துமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், அதில் இருக்க மைக்ரோ ஆர்கானிசம் நல்லா இருந்துச்சுன்னா பிளான்ட்டும் நல்லா வளரும். ஸோ கன்வெர்ட் த ரிமூவ்டு ரெசிடியூஸ் இன்டு என்ரிச்டு ஆர்கானிக். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஆர்கானிக் மென்யூராக அது மாறும். காம்போஸ்டிங் அப்படின்னா அதை மக்கிறனால அது வந்து ஆர்கானிக்காக மாறும், வந்து உரமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதுக்கு ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அக்கார்டிங் டு த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO, the disease which causes the death of the largest number of people today is. ஸோ இதில் என்னென்னா, WHOவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு டிசீஸ் என்னது, இந்த 4 டிசீஸில் எந்த டிசீஸ் வந்து நிறைய பேர் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து கொல்லுது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டியூபர்குலோசிஸ் தான். இது 1996 கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக் இஸ் சூட்டபிள் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் போத் டியூபர்குலோசிஸ் அண்ட் லெப்ரசி. ஸோ என்னென்னா, டியூபர்குலோசிஸ்க்கும் லெப்ரசிக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக்ஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்னென்னா, இந்த ஐசோனியசைட் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம், அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நீங்கள் அதை சூஸ் பண்ணக்கூடாது. அதோட இன்னொன்று காம்பினேஷன் சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து வெறும் வந்து டியூபர்குலோசிஸ்க்கு. ஸோ லிப்ரஸியும் கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ட்ரக் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ரீஃபாம்பிசின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, விச் ரெஃபரன்ஸ் டு டுகாங் எ மேமல் ஃபவுண்ட் இன் இந்தியா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டுகாங் அப்படின்ற ஒரு மேமல், ஓகேங்களா, அதை பற்றின கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் த ஹெர்பிவோரஸ் மெரைன் அனிமல். இட் இஸ் ஃபவுண்ட் அலாங் த என்டையர் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. இட் இஸ் கிவன் லீகல் ப்ரொடெக்ஷன் அண்டர் ஸ்கெடியூல் 1 ஆஃப் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. இதுக்கு ஆன்சர் என்னென்னா, ஸோ நம்பர் 2 மட்டும் வராது, 1 and 3 வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் C. ஸோ அதுக்கான விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னா டுகாங், இதுதான் வந்துங்க டுகாங்க. இது வந்து ஒரு மெரைன் அனிமல், பார்த்தாலே தெரியுது,
தண்ணியில் இருக்க அனிமல்ஸ் தான் மெரைன் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கெங்கே இருக்கும்னா கல்ஃப் ஆஃப் மன்னார், கல்ஃப் ஆஃப் கட்ச், இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து குஜராத்துக்கிட்ட இருக்குது. பால்க் பே அண்ட் அந்தமான் நிக்கோபார் இங்கெல்லாம் வந்து இந்த டுகாங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா இதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. இட் இஸ் லிஸ்டட் அண்டர் ஷெடியூல்டு 1ல் வந்து இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஸோ அந்த ஆக்டு கீழே ஷெடியூல்டு 1ல் வந்து இதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இன் 2008 மெமராண்டம் MOU அப்படின்னு சொல்லுவாங்க வாஸ் சைன்டு பிட்வீன் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் ஆர்டர் டு கன்சர்வ் டுகாங். ஸோ இப்போ இதில் என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2 பேரும் வந்து ஒரு சைன் பண்ணியிருக்காங்க 2008. இந்த டுகாங் வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னா பாதுகாக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லீகல் ப்ரொடெக்ஷன் இஸ் அக்கார்டிங் டு டுகாங் இன் இந்தியா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் லீகல் ப்ரொடெக்ஷன். ஸோ அதுக்கு வந்து ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன் வந்து ஹையஸ்ட் லெவலில் வந்து இந்தியாவில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ MOU அப்படின்னா ஒன்றும் இல்லை, மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படின்னா என்னென்னா 2 பார்ட்டிஸ்க்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட் போடுறாங்க, அதுதான் MOU அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் தான் அந்த 2008 போட்டிருக்காங்க. தேங்க்யூ.